இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ இல்லை நீங்களோ இந்த மாதிரி பேசுகிற நபர்களை பார்த்துருப்பீங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே ஒருத்தர் சினிமாவுக்குள்ளே வரணும்னு நினச்சிருப்பாரு. ஆனால் சினிமாவுக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தால் நிறையா அவமானப்படுத்துகிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டராக சான்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே சம்பளம் இல்லை, என் வேலை இல்லை, திறமைக்கு மதிப்பு இல்லை, இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நிறையா புலம்பல்களை கேட்க முடியும். ஆனால் நம்ம ஊரில் படம் பண்ணுறது ஈஸி. அதாவது படம் பண்ண முடியும், அதுக்கான ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னும் உலகத்தில் சில ஊர்களில் உங்களால் கேமராவை ஆன் பண்ணவே முடியாது. பட் அந்த மாதிரி ஊரில் இருந்து எப்படி ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ், இன்னும் உலகத்தில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான பல ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சி பார்க்குறப்பயே ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்குது. இந்த விஷயத்தில் நான் ஒருத்தரை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். ஒரு ஈரானியன் ஃபிலிம் மேக்கர். கண்டிப்பாக இவரை பற்றி சொல்கிறது சினிமாவுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இவரோட பேர் ஜாஃபர் பனாகி. எஸ், ஈரான் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு நாடு. அதுக்குள்ளே சினிமா எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான விஷயந்தான். சினிமா நீங்கள் ஈரானியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக எடுக்கவே முடியாதங்க. அப்படி இருக்கிறப்போ ஈரானியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தன்னோட சினிமாக்களை படைச்சிக்கிட்டே இருந்த ஒரு ஆள் தான் ஜாஃபர் பனாகி. ஈரானியன் சினிமா எல்லாரும் பயங்கர ஸ்லாகிச்சு பேசுவாங்க. யார்கிட்ட போய் பேசினாலுமே ஈரானியன் சினிமா மாதிரி ஒன்று எடுக்கணும், நம்ம ஈரானியன் சினிமா பாருங்கள் எவ்வளோ கிளாசிக்காக இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஈரானியன் சினிமாவில் ரொம்ப முக்கியமான இயக்குனராக நான் அவரை பார்க்குறேன். அண்ட் இவர் அசிஸ்டண்ட்டாக இருந்தது ஈரானியன் சினிமாவோட பயங்கர ஃபேமஸ் டைரக்டர், ஒன் ஆஃப் தி லெஜண்ட் அப்பாஸ் கியாரோஸ்டோமி கூட அவர்களோட அசிஸ்டண்ட்டாக தான் அவர் இருந்தார். அண்டு இவர் பட்ட கஷ்டம் இருக்குதுல்ல, அது வேறு எந்த ஈரானியன் ஃபிலிம் மேக்கரும் பட்டிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாரு. அண்ட் இவரோட திரைப்படங்கள் நிறையா திரைப்படங்கள் இருக்குது. நான் குறிப்பிட்டு சொல்லணுன்னா தி சர்க்கிள்னு ஒரு படம் இருக்குது, ஆஃப் சைட்னு ஒரு படம் இருக்குது. இந்த மாதிரியான திரைப்படம்லாம் நீங்கள் பாருங்கள். இவரை ஒரு காலகட்டத்துக்கு மேலே திரைப்படமே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடங்குறாங்க. அதாவது ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஏறத்தாழ, அவர் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு. ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு திஸ் இஸ் நாட் அ ஃபிலிம்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று எடுக்கிறாரு. அதாவது வெளியே தெரிஞ்சதுன்னா அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே இருந்தே ரிஸ்க் எடுத்து எடுக்கிறாரு. அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் பர்த்டே கேக்குள்ளே அந்த டாக்குமெண்ட்ரியோட மெமரி கார்டை வச்சு, அந்த ஃபுட்டேஜோட மெமரி கார்டை வச்சு அதை பாஸ் பண்ணி அதை எடிட் பண்ணி கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அந்த படம் ஸ்க்ரீன் ஆகி பல்வேறு வரவேற்பு அந்த படத்துக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து ஜாஃபர் பனாகி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்துட்டு பல்வேறு டேரக்டர்ஸ் பெட்டிஷன் போட்டு மறுபடியும் ஜாஃபர் பனாகியை வெளியே கொண்டு வராங்க. அவருக்கு பல்வேறு நெருக்கடி அவரோட சொந்த நாட்டிலே இருக்குது. அதுக்கு அடுத்தும் அவர் படம் பண்ணுறதை நிப்பாட்டில் மறுபடியும் படம் பண்ணுறாரு. க்ளோஸ் டு கர்டைன்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறாரு. அதையே ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு சில கேரக்டர்ஸை மட்டுமே வச்சு, அவர் வீட்டில் இருக்கிற கேரக்டர்ஸை மட்டுமே வச்சு பண்ணுறாரு. ஆனால் என்னதான் இது வீட்டுக்குள்ளே எடுக்கிற படம் இல்லை ஒரு டாக்குமெண்ட்ரிமே எடுக்கிற படம்னு அவரே சுருக்கிக்கிட்டு எடுத்தாலும் அதுக்குள்ளே ஈரானோட மொத்த விஷயங்களும் அதில் தெரியும், பிரதிபலிப்பாக இருக்கும். ஈரானில் நடக்கிற கொடுமைகளோட ஒரு பிரதிபலிப்பாக தான் அவரோட படங்கள் எல்லாமே இருக்கும். இதுக்கடுத்து அவருக்கு ஒரு ரூல் போடப்படுது, அவர் டெஹ்ரான் நகரத்தை விட்டு போகவே கூடாது அப்படின்னு. நீங்கள் டெஹ்ரான் நகரத்தை தாண்டி எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல் போடப்படுது. அடுத்த அவர் படம் எப்படி எடுக்கிறாருன்னா, ஒரு டாக்ஸி ஒன்று வச்சுக்கிறாரு. அந்த டாக்ஸிக்குள்ளே அவர் உட்காந்து டாக்ஸி முழுக்க கேமராவை செட் பண்ணிடுறாரு. அவருக்கு வர ரியல் கஸ்டமர்ஸ் இருக்காங்கள்ல, இவர் டாக்ஸி டிரைவராக நடிக்கிறாரு. அந்த ரியல் கஸ்டமர்ஸ் தான் ஆக்டர்ஸு. அவங்க யாருமே நடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படி ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேராக டாக்ஸி எடுத்துக்கிட்டு டெஹ்ரான் சிட்டிஸ்குள்ளே போகிறாரு. அப்படி அவர் போகிறப்போ உள்ளே கஸ்டமர்ஸாக வராங்களா, அதில் சில பேர் வர ஜாஃபர் பனாகின்னு அடையாளம் கொள்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பேசுகிற கான்வர்சேஷன், இதில் ஒரு படம் உருவாகுது. இதில் ஸ்கிரிப்ட் இல்லை, எதுவுமே இல்லை, அவங்க பேசுகிறது தான் படம். அது அப்படி ஒரு படமாக உருவாகுது. அந்த படம் பேர் தான் டாக்ஸி டெஹ்ரான். இந்த படத்தை கண்டிப்பாக அவசியம் பாருங்கள். ஒரு படத்துக்கான விஷயத்த எப்படி அதுவே தேடிக்குது அப்படிங்கிறத உணர முடியும். ஏன்னா இந்த படம் அவர் எதுவுமே பிளான் பண்ணியிருக்க முடியாது, ஆனால் அது ஒரு படமாக அமைஞ்சிருக்கும். அண்ட் அப்போது சிடி பட சிடியை அந்த ஈரான் நாட்டில் ஏதோ ட்ரக்கு கடத்துகிற மாதிரி கடத்தி வைப்பாங்க. இதில் என்ன படம் பார்க்குறது, பட சீடியை போய் ஒரு வீட்டுக்கு போய் கொடுக்குறது மறைச்சு போய் கொடுப்பாங்க, ட்ரக் டீலர்ஸ் மாதிரி. ஸோ இப்படி தான் அந்த நாடு இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த படத்தில் காட்டியிருப்பார். அண்ட் இவரோட எல்லா படத்தையும் நிச்சயம் பாருங்கள். அண்டு இப்போ நம்ம முன்னாடி ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருந்த மாதிரி நமக்குள்ளே சில லிமிட்டேஷனை நம்மளே போட்டுட்டு நம்மளால் படம் பண்ண முடியல, இதனால் எழுத முடியல, என்கிட்ட காசு இல்லை, கேமரா இல்லைன்னு இருக்கோம். பட்டு ஜாஃபர் பனாகி எப்பயும் சொல்கிற விஷயம் என்னதுன்னா, get a camera, go for a shoot.